ஒரு வாரம் ஃபுல்லாக வச்சுருந்தான். அது வந்து அவங்க அப்பாங்கிற கூட்டு வந்து வச்சு அவங்க அப்பா வந்து காவச்சிட்டாங்க. எப்போ ஆரம்பிச்சிது? அது கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சா? கதிரண்ணா அது எல்லாருமே கூட்டமாக இருந்தாங்க வீட்டாண்ட. நான் சீன் பார்க்குறேன் கதிரண்ணா அதை தொலைஞ்சி போச்சுன்னு சொன்னாங்க. அப்புறமேட்டு கொஞ்ச நேரம் பார்த்தா கிணத்துல ஒரு செருப்பு வீட்டாண்ட ஒரு செருப்பு அவங்க கிணத்தாண்ட பார்த்தாங்களாம். அங்கே போய் பார்த்தா ரத்தம்லாம் இருந்துச்சு. அப்போ அவங்க தான் இருக்காங்கன்னு நினச்சிக்கின்னு உள்ள எல்லாருமே ஓடி வந்து குச்சின்னு இருந்தாங்க. அப்போது நான் போனப்போ எதை எல்லாருமே குச்சி பார்த்தேன். அப்போ பார்த்தா அப்போ ஃப்ரெண்டு சொன்னாங்க அப்போது கிணத்துல கதிரண்ணா வந்துச்சுதான் சொன்னாங்க. அப்போது நான் போய் பார்த்தா அந்த அண்ணா கிணத்துக்குள்ள ஆயத்தில் சேத்துல போய் கல் கட்டி வச்சு கட்டியிருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் சாயங்காலம் நின்று அப்புறமேட்டுக்கு போலீஸ் ஒரு ஆள் கூப்பிட்டு இறக்கி விட்டு கதிரண்ணா அன்னைக்கு ஏற்றாங்க. பையன் கூட நாங்கள் நின்று பேசினோம். என்ன மச்சான் ஃபோன் இல்லடான்னா கெச்சானில் கேட்டோம். அவன் என் கூட மாமா வீட்டில் 9-10 மணி வரையும் இங்கே இருந்தான், நடந்துருந்தான், பசங்கிட்ட பேசினு இருந்தான். 10 மணி டிஸ்கவுண்டில் உட்காந்து வீட்டுக்கு எழுந்து போய்க்கிறான். 10-15க்கு உள்ளே போய்க்கிறான் வீட்டுக்குள்ளே. அவங்க வாயா என்ன பண்ணிக்கிறாங்க, குழந்தை வந்து இங்கே பத்துட்டான், பாயை போட்டு பத்துட்டான்ட்டு அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, சரி இங்கே பத்துட்டான், சின்ன குழந்தை அங்கேறான்ட்டு ஆயா வந்து சின்ன குழந்தைட்டு போய் பத்துக்கினாங்க. பத்துட்ட பிறகு அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்து கோயிலுக்கு போய்க்கிறாங்க. அந்த டைமில் என்னன்னா எங்கள் ஆயா வந்து நல்லா குழந்தைக்கிறான்ட்டு கதை சாத்திட்டு போய் தூங்கிக்கிறாங்க. 10:30 மணிக்கு அவனுக்கு ஒரு ஃபோன் வந்துருக்குது. அவன் என்ன பண்ணிக்கிறான், பசங்கிட்ட என் ஆள் பார்க்க போகிறேன்னு பசங்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கிறான். அதுக்கப்புறம் நான் விஷயம் தெரியல. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் விடிங்காலேருந்து காலிலேருந்து மறுநாள் வரைக்கும் தேனிடணும். நைட்லேருந்து ஒரு 5:30 மணி இருக்கும், சுற்றி முற்றி தேனிருந்தோம், கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் பண்ண பசங்க அவன் எங்கெங்கே போயிருப்பான் எங்கெங்கே இருப்பான்னு அவங்க கூட சுற்றின பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க சுத்த சொல்ல கிணத்துல இருந்து ஒரு செப்பல் வந்திருக்குது. அதுக்கப்புறம் அங்கேயே சொல்ல கிணத்து உள்ளேருந்து ஒரு செப்பல் வந்துடுது. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆளுங்க நம்ம ஊர் பெற்றங்காரங்க எல்லோரும் வந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு செருப்பும் மேலே வந்துருக்குது. இன்னொரு செருப்பு மேலே வர சொல்ல தான் தீ அணைப்புக்கு ஃபோன் பண்ணிக்கிறாங்க. தீ அணைப்புக்கு ஃபோன் பண்ணி நம்ம பசங்களே கிணத்துல இறங்கலான்னு முடிவு பண்ணிட்டானுங்க. இதுக்கப்புறம் நேற்றுக்கு அவங்க ஃபோன் பண்ணி வந்து என்ன பண்ண போகிறாங்க, நம்ம இறங்கலான்ட்டு பசங்க ஆரம்பமாக இருந்தாங்க. இறங்கக்கூடாதுன்னு ஊர் பெதன்றதுக்காக கட்டுப்பட்டு பசங்க எல்லாமே நின்றுட்டு போலீஸ்கார வந்தாங்க, விசாரணை பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த செடி உடஞ்ச இடமெல்லாம் அப்படியே கரெக்டாக இருந்தது. அவங்க இறங்க சொல்லும். இதுக்கு அத்தாச்சி நாங்கள் பார்த்தோம்னா தீ அணைப்பை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அந்த குட்டி ஊக்கு வந்து போட்டாங்க. முதல்ல போட்ட உடனே வரல, சரி கிணத்து உள்ள இறங்கலான்னு முடிவு பண்ண சொல்ல அந்த பைப்பெல்லாம் ரிமூவ் பண்ணாங்க, கரண்ட்டு வருன்ட்டு. அந்த பைப்பு தூக்க சொல்ல கால் திமிட்டது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக தூக்கி வேலை போட சொல்ல பாடியே தேனாக வந்தது, மேலே பாடியாக வந்தது. அது வீடியோ அது அங்கே இருக்கு பாருங்க. அவனுடைய பாடி அப்படியே அழுக்காக வந்தது. ஆனால் கேட்டாக்கா சாட்சியில் வந்து கிணத்துக்கு பக்கத்தில் இருந்தான்னு சொல்கிறாங்க. இது என்ன நியாயம்? இதுக்கு ஒரு தீர்வு கரெக்டாக கிடைக்கணும். கிணத்து உள்ளே இருந்ததை கிணத்துக்கு வெளியே இருக்குதுன்றாங்க. அதுக்கு அத்தாட்சி தான் இருக்குது. கிணத்துக்கு வெளியே இருந்துன்னு எப்படி சொல்லலாம்? எனக்கு அதுதான் கேள்வி. முழுக்க கூட இந்த பார்த்தோமா நான் கிணத்து வெளியே இருந்துன்னு எப்படி சொல்ல அவங்க தானா? எப்படி சொல்ல அவங்க? கிரிக்கெட்டு விளையாடி போய் வீந்தான்னு சொல்லிக்கிறாங்க, அது எப்படி சொல்லலாம்?
நைட்டு 10:30 மணிக்கு யானை போய் போக்கஸ் கட்டி விளையாடுவாங்களா? 10:30 மணி 11 மணிக்கு யானை விளையாட கொல்லி மட்டும் போய் பயிர் வைக்கிறது போய் விளையாடுவாங்களா முதல்ல? அப்ப நாங்க யாரும் மனுஷன் கிடையாதா? யாருந்தாங்க? யாருமே இல்லைங்க. நாங்க வந்து 3-4 மணிக்கு யாருமே இல்லை. தலைவருக்கு ஊடகத்துல தப்பான திருச்சி போடுறாங்க. ஊடகம் வந்து உண்மையான நிகழ்ச்சி யாரும் போடல. ஆகையால கொஞ்சம் நம்ம நீளம் நம்ம டிவி சார்பா இதை உண்மை கண்டறியணும். அதுபோல் இந்த பொய்யான தகவல் போடுற ஊடகத்துக்கு வன்மையாக கண்டிக்கிறோம். இது சார்பாக வெளி உலகத்துக்கு நல்லா தெரியணும். என்ன எங்க சமுதாயம் என்ன சொல்லு, எங்க சமுதாயத்தில் என்ன சொல்லுங்க. அந்த பொண்ணு சேர்ந்து லவ் பண்ணிச்சு சொல்லுங்க. என்ன இது பார்த்தீங்க? ஆணவ கொலை. இது ஆணவ கொலை, அதிகார கொலை. இது அதை கேட்க போன 3 இளைஞருங்கள ஒருத்தரை மூக்கை தாக்கியிருக்காங்க, மூக்கு மேலே வெட்டியிருக்காங்க, கையில் வெட்டியிருக்காங்க, கையை ஒடிச்சிருக்காங்க. இப்போ கேட்க போனவங்களுக்கு நான் இல்லைப்பான்னு சொல்லணும். அவங்க செய்யாதவங்க நாங்கள் இல்லைப்பா என்கிட்ட ஏன் வர, நான் அவங்க ஸ்டேஷனுக்கு போய் முறையிட்டுக்கணும். இவங்க கேட்க போனவங்கள தாக்குறாங்க, வெட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க கொலை செஞ்சுக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். அது முயக்க 3 பேர், ஒரு ஆள் கை, ஒரு ஆள் மூக்கு, மற்ற ஆளுக்கு கை கால் இது போல் வெட்டியிருக்காங்க. அதுவும் தவறான இது. அவங்க முறையிட்டு அவங்க சொல்லணும். இப்போ இது உரிய நடவடிக்கை எடுக்கணும் இது மேலே. தடுப்பு சட்டத்தில் கோரி நீதியா, சரி கோரி நீதியா, ஊரு கோரி நீதியா, சரி கோரி நீதியா, மறைக்காதே ஆனவ படுகொலையை, ஆனவ படுகொலையை மூடி மறைக்காதே.
கேட்பாங்களா? ஒரு பொண்ணு வந்து கால் பண்ணி கூப்பிட்டு இவன் போய் தான் அந்த பொண்ணை பார்த்துருக்கான். அவங்க வீட்டில் இருக்கும்போது இவனை வச்சிருக்காங்க. பத்திரிக்கையில் அவனா போய் விழுந்தான்னு சொல்லிட்டு மாற்றி போட்டு வச்சிருக்காங்க. அது போல போட்டு தப்பு. பத்திரிக்கையில மாத்துறாங்க. பத்திரிக்கையில மாத்துறது தப்பு. அதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அந்த பையன் விழுந்தா அதுக்கும் ஒரு இது இல்லை. எங்களை மட்டும் போக சொல்றாங்க. எங்களுக்கு எஃப்ஐஆர் காப்பி காமிக்க மாட்டேங்கிறாங்க. அது எஃப்ஐஆர் நம்ப முடியாதுங்களா? எங்களுக்கு அந்த எஃப்ஐஆர் கிடையாது. அது எஃப்ஐஆர் காப்பி காமிக்கிட்ட போலீஸ்காரங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களா சப்போர்ட் பண்ண தெரியல. எங்களுக்கு நியாயம் வேணும். ஒரு கேஸ்ட் இன்னொரு கேஸ்ட் பார்க்க வேணாம். எல்லாம் ஒரு உயிர் பார்க்க சொல்லுங்க. அந்த பையன் செத்ததுக்கு எங்களுக்கு முடிவு வேணும். காவல்துறை வந்து முழுக்க ஆதிக்க சாதிக்கு ஆதரவா செயல்படுது. அது கொண்டுமே நான் கண்டிக்கிறேன் ஐயா. உண்மையிலே ஐயா எங்க ஜாதிக்கு ஒண்ணுமில்ல. மொத்தம் ஆத்துவாழ மொத்தம் என்ன சொல்ற ஆளு வக்கீல் சரியான வக்கீல் தான் தெரியுன்றான். எங்களை மீறி அட்வொகேட் பட்சது யாரையா ஆதிக்க சாதியில பண்ற கூத்து வந்து இன்னைக்கு இது மூலம் அம்பலமாகுது. எவனும் வரல. விவோ யாருமே வரல. கவுன்சிலர் யாருமே வரல. கவுன்சிலர் யாருமே வரல ஐயா. ஒரு நிமிஷங்க எல்லாம் கேட்டுங்க, கொஞ்சம் கேட்டுங்க, தயவு செய்ய மாட்டுங்க. நம்ம எஃப்ஐஆர் கேட்டோம். எஃப்ஐஆர் இப்போ தான் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 174 அஃபென்ஸ் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. பாருங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. இந்த மரணத்தை குறிச்சு வழக்கு பதிஞ்சுக்கிறாங்க. இந்த மரணத்தை குறிச்சு வழக்கு பதிஞ்சுட்டு போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஃபர்தரா பண்ணும். அதுக்கு பிறகு ஆல்டர்னேட் எஃப்ஐஆர்னு ஒன்று போடுவாங்க. அது எதில போடுவாங்கன்னா இதை இறந்ததை குறிச்சு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரும். அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்களோ அதுக்கப்புறம் நம்ம யார் யார் மேலாம் சந்தேகம் இருக்குதுன்ற விவரத்தை போலீஸ்க்கு சொல்லி இருக்கிறோமோ அந்த கோணத்துல எல்லாம் விசாரிச்சு அதுக்கு தகுந்தாற் போல எஃப்ஐஆர் போடுவாங்க. முதல் எஃப்ஐஆர் இப்படிதான் போடுவாங்க. என்ன நீ சந்தேக போறீங்க? என்ன சொல்லுமா? ஆமாமா, பாடி நான் வாங்க போறதில்ல. பாடி நான் வாங்க போறதில்லம்மா, நீ தான் வாங்க போறீங்க. நானா வாங்க கைது போட்டு படிக்கட்டுமா? 20/8/2024 இரவு 11:30 மணிக்கு வந்து கொண்டப்பாளையம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பி சீனிவாசன் ஆகிய நான் நிலைய பொறுப்பில் இருந்தபோது ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் தாலுகா பெருங்காஞ்சி கிராம பஜனை கோயில் தெருவில் வசிக்கும் எத்திராஜ் என்பவரின் மகன் நரசிம்மன் வயது 47 என்பவர் நிலையம் வந்து கொடுத்த எழுத்துப்பூர்வமான புகார் விவரம் வருமாறு. சோளிங்கர் 20/8/2024 அனுப்புனர் நான் நரசிம்மன் வயது 47 தகவல் பெயர் எத்திராஜ் நம்பர் 66 பஜனை கோயில் தெரு பெருங்காஞ்சி சோளிங்கர் வட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம். ஃபோன் நம்பர் பெருநார் உயர் திரு காவல் ஆய்வாளர் அவர்கள் கொண்டப்பாளைய காவல் நிலையம் ராணிப்பேட்டை மாவட்டம். அம்மா வணக்கம், நான் மேற்கண்ட முகவரில் வசித்து வருகிறேன். நான் கூலி வேலை செய்து பிழைத்து வருகிறேன். எனக்கு 3 மகன்கள் உள்ளனர். இதில் எனது 2வது மகன் கதிர்வேல் வயது 19 ஆகும். இவர் கூத்தப்பக்கம் காவல் பாலிடெக்னிக் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இந்த நிலையில் எனது மகனுக்கு எங்கள் ஊர் யாதவர் குடியிருப்பை சேர்ந்த சுரேஷ் என்பவரின் மகள் நிவேதா என்பவருக்கும் காதல் இருந்து வந்துள்ளது. நாங்கள் இந்து ஆதிதிராவிடர் சாதியை சேர்ந்தவர்கள்.
நிவேதா என்பவர் யாதவர் பிசி சமூகத்தை சேர்ந்தவர். ஆகையால் எனது மகனின் காதலுக்கு அறிவுரை கூறி நாம் எஸ்சி சமூகம், அவள் பிசி சமூகம், நமக்கு இது ஒத்து வராது என சொன்னோம். எனது மகனும் கடந்த சில மாதங்களாக நிவேதா என்பவர் எந்தவித தொடர்பும் இன்றி வந்தார். இந்த நிலையில் கவர்னருக்குண்ணா 19/8/2024 இரவு 9:30 மணிக்கு எனது மகன் கதிர்வேல் உணவு அருந்திவிட்டு எனக்கு வயிற்று உபாதையாக உள்ளது என கூறிவிட்டு வெளியே சென்றான். பின்பு எனது மகள் கதிர்வேல் வீட்டுக்கு வரவில்லை. இரவு பகல் நாங்கள் எங்க தேடியும் எனது மகன் காணவில்லை. இந்த நிலையில் 20/8/2022 மாலை 3 மணி அளவில் நிவேதா அவர்களின் வீட்டிற்கு அருகில் உள்ள கிணற்றின் அருகே எனது மகன் கதிர்வேல் அவர்கள் செருப்பு இருந்தது. இதனை அறிந்து நாங்கள் காவல்துறைக்கு தகவல் அளித்தோம். அவர்கள் தீயணைப்பு துறையினர் உதவியோடு கிணற்றில் தேடிய போது எனது மகனின் உடல் ஹரிகரன் கிணற்றில் பிணமாக இருந்தது. வழிவிடு ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் வழிவிடு ஆம்புலன்ஸ் வழிவிடு ஆம்புலன்ஸ் வழிவிடு ஆம்புலன்ஸ் வழிவிடு வழிவிடு வீடியோ நம்பர் நாங்க ஊடகம் நடக்குது. இதனை அறிந்து நாங்கள் காவல்துறைக்கு தகவல் அளித்தோம். அவர்கள் தீயணைப்பு துறையினர் உதவியோடு கிணற்றில் தேடிய போய் அந்த மகனின் உடல் ஹரிகரன் கிணற்றில் பிணமாக கிடந்தது. பின்பு எனது மகனின் உடலை பார்த்தபோது முகத்தில் மூக்குத்தண்டு உடைந்து ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. முகம் துணியால் மூடப்பட்டு இடது கை தோள் பட்டையில் காயம் ஏற்பட்டிருந்தது. மேற்கண்ட எனது மகனை நிவேதாவின் தந்தை சுரேஷ், தவணா பெயர் ஜெயராமன், தாய் ராசாத்தி, கணவர் பெயர் சுரேஷ், கார்த்திக், தவணா பெயர் முருகேசன் மற்றும் சிலர் திட்டமிட்டு கொலை செய்யும் எண்ணத்தோடு தாழ்த்தப்பட்ட சாதியை சேர்ந்த எனது மகனை கொலை செய்து இருக்கலாம் என தெரிய வருகிறது. எனவே அம்மா அவர்கள் எனது மகன் கதிர்வேல் மீது சாதி வன்மம் கொலைக்கு காரணமான நபர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கே நரசிம்மன் அவங்க வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா 20/8/2024 இரவு 11:30 மணிக்கு புகாரை பெற்றுக்கொண்டதாகவும் காவல் நிலையத்தில் 142 பேர் 2024 வழக்கு போட்டு அதில் செக்ஷன் அதுக்கு ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க. அப்படினா என்ன எங்களுக்கு தெரியாது. டெத் டியூ கேஸ் சஸ்பெசியஸ்னா சொல்றமா சொல்லிட்டு தெளிவா சொல்றேன். அதுல 194/1 படி வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பதிவு செஞ்சு அப்படினா என்ன வழக்கு எங்களுக்கு தெரியாது. இருமா இல்ல இதன் மூலம் அசல் தகவல் அறிக்கை மற்றும் வாதியின் அசல் புகார் அந்த வழக்கு என்னன்னு சொல்லுங்க. அது மாதிரி அந்த வழக்கு இது மரணம்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது செத்து இருக்கிற மரணம் எதனால் ஏற்பட்டதுன்னு இதுக்கு மேல இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தான் பண்ணுவாங்க. அது கொலை அது மரணமா எப்படி சொல்றீங்க? நீங்களே பாத்துறீங்க. எப்படி நீங்களே இப்படி போய் சொல்றீங்க? மாத்தி பேசுறீங்க. கொலை பண்ணே சொல்றீங்க. கொலை பண்ணதே சொல்றீங்க. சொல்றாங்க. சொல்றீங்க கொலை பண்ணது நாங்க தான் சொல்றோம். நான் உங்களுக்காக வந்திருக்கேன்மா. நான் எங்களுக்காக வந்திருக்கீங்கப்பா. இப்போ என்ன சொன்னீங்க? இப்பனா வாத்து சொன்னீங்க. மரணம்ன்றீங்க. எப்படி அது மரணமாவா? எப்படி மரணமாச்சு? ஏன் நம்ம தூக்கு மாட்டு தோங்கறடா? தூக்கு மாட்டு தோங்கறடா. ஜெயில தள்ளி விடுறாங்க. நம்ம தள்ளி விடுறாங்க. சா வச்சுக்கறாங்க. கை காட்டுறாங்க. எப்படி எல்லா போலீஸ்க்குமே ஜாதி வெறிக்குது. அவங்கள எல்லாம் கூட்டிட்டு போய்டுங்க. அதனால தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. நான் கொலை பண்ணி போடுறாங்கன்னு சொல்றேன். நான் லவ் பண்ண பொண்ணே வாக்குமூலம் குடுத்துருவே. லவ் பண்ண பொண்ணு எப்பப்பா இப்ப பண்ணாங்க? லவ் பண்ண பொண்ணே வாக்குமூலம் குடுத்துறாங்க. அத எப்படி நீங்க எப்படி ரிப்போர்ட் மாட்டீங்க? போலீஸ்காரே அப்படி ரிப்போர்ட் பண்ணவே இல்ல. போலீஸ்காரே சப்போர்ட் பண்றாங்க. போலீஸ்காரே போலீஸ்காரே வரல. பக்கிஸ்தான் அவங்க என்ன போக முடியுமா? நீ மாத்தி மாத்தி பேசுறீங்க. லவ் பண்ண பொண்ணு கூட சொன்னா அவங்க வாக்குமூலம் குடுத்தாங்க. போலீஸ் வந்து நின்னு பேச மாட்டாங்களா? யார் பேசுறாங்க? பேசலையே. மட்டும் நிக்கலையே. போலீஸ் சர்க்கிள் நடந்திருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன இந்த கொலையோட பின்னணி என்ன? நேத்துல இருந்தே நாங்க இருக்கோம்ப்பா. சரி இருந்தே வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். என்ன கொலை? ஆணவ கொலை தானா? சாதி ஆணவ கொலை தானா? அப்படி ஒரு கண்ணோக்கி கேட்குறோம். ஏன்னா மீடியாலாம் பையன் விளையாட போன பையன் கிணத்துல விழுந்த மாதிரி சொல்றாங்க. ஆனால் மக்கள்கிட்ட கேட்கும்போது அடிச்சு கெட்டி இறக்கிக்கிறாங்க. கிணத்துக்குள்ள கயிறு வச்சு கெட்டிக்கிறாங்க. இது ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவர் வரட்டும், நம்ம பேசலாம். ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரட்டும்.
ரிப்போர்ட் வரட்டும். மெடிக்கல் ஆமாம், மெடிக்கல் ரிப்போர்ட் சார்ந்து தான் நம்ம எதுவும் சொல்ல முடியும். காவல்துறை இதுவரை எத்தனை பேரை கைது பண்ணிக்கிறாங்க சார்? காவல்துறை இதுவரை சம்பந்தப்பட்ட எத்தனை பேரை கைது பண்ணி காவல்துறையை கேட்டு தான், டிஎஸ்பி கேட்டு தான் நான் சொல்லணும். அவர் கூட எங்கள் பையனுக்கு யாருமே விரோதம் கிடையாது. எல்லாமே எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பேசுவான், ஜாலியாக இருப்பான். யாருக்கிட்டையுமே இது வரைக்கும் விரோதம் பண்ணிக்கல என் பையன். ஆனால் ஃபோன் பண்ணி வர வச்சாங்க, அவங்க தான் வர வச்சு குழந்தைய ஏதோ பண்ணி கிணத்துல எடுத்து போய் போட்டுக்கிறாங்க. இது நான் குழந்தை காணணும் எங்கள் ஊர் பசங்க எல்லாமே முடிய தேடிட்டான். ஸ்கூலெல்லாம் கூட போய் நான் தேடிட்டு வந்தேன், ஆளே இல்லை. நேற்றுக்கு தான் அந்த கிணத்துல செருப்பு தேலின்னு இருக்குவே. எங்கள் மச்சினை போய் பார்த்தாரு, செருப்பு தேநீர் இருக்குதா. அப்புறம் தான் குழந்தைங்கிறான்னு போய் போலீஸ் வர வச்சு தூக்குனாங்க என் பிள்ளைய. இது வரைக்கும் நான் ஒன்றும் பார்க்கல என் பிள்ளைய. இது வரைக்கும் போலீஸை வந்து என்ன ஏதுன்னு கேட்கல என்கிட்ட. ஒரு போலீஸ் கூட வரல நம்ம வீட்டாண்ட. அவங்க வீட்டாண்டே தான் போகிறாங்க. அவங்க தப்பு செய்துக்கிறாங்க. என் பிள்ளை தான் செத்து இருக்குது. அவங்க எல்லாமே நல்லா இருக்கிறாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அப்போ என் பிள்ளை செத்துக்கிறாங்க, எனக்கு யார் பாதுகாப்பு கொடுக்குறது? சரி, எங்கள் அக்காவை இட்டுன்னு போய் நான் ஸ்டேஷனுக்கு இட்டுன்னு போனேன். ஸ்டேஷனுக்கு இட்டுன்னு போய் அவங்கள வந்து அந்த ரைடர் இட்டுன்னு வந்தேன். இட்டுன்னு வந்து அவர் பார்த்தாரு. பார்த்து தான் அப்படியே பயிரை பிரித்து வர வச்சாங்க. அவங்க இது பண்ணாங்க. வந்து நாங்கள் என்ன பண்ணோம், என்ன அந்த ஆவேசத்தில் நாங்கள் போட்டேன். அதோடு என்ன பண்ணாங்க, இங்கே இருக்கிறவங்களை எடுத்துன்னு ஆட்டோவில் இட்டுன்னு போனாங்க. ஆட்டோவில் போனதுமே பாதி வழியில் அந்த போலீஸ் அம்மா என்ன பண்ணிக்கிறாங்க, போலீஸ் அம்மா வந்து நேராக வந்து சோழிங்கர் வேணாம், வாலாஜாவும் வேணாம், நேராக அடுக்கும்பாறைக்கு போயிடுங்க. அதை நம்ம ஊர் வார்டு நம்பர் வந்து அப்பயே கேட்டுக்கிறார். எங்களுக்கு எங்கள் பர்மிஷன் இல்லாமல் எப்படி வாலாஜாவும் சோழிங்கரும் இல்லாமல் ஏன் அடுக்கும்பாறைக்கு ஏற்றி தரீங்கன்னதுக்கு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே வந்தீங்கன்னா சோழிங்கர் கொடுத்தா இல்லை லோக்கல், அங்கே வந்து 500 பேர்கிட்ட வந்துடுவாங்க. அப்படியே வாலாஜா போனால் 300 பேர் வருவாங்க. இது அடுக்கும்பாறைக்கு போனால் வெறும் 100 பேர் தான் வருவாங்க. நான் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்குவேன், இதுக்கு மேலே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அது போல் சொல்லியிருக்காங்க. என்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாம், என்கிட்ட வந்து சொல்லலாம். நான் என்கிட்ட சொல்லாம எதுவுமே செய்யாம நீ எப்படி என் பிள்ளை போல பண்ணலாம் சொல்லுங்க? சொல்லுங்க, எங்களுக்கு அந்த உரிமை இல்ல. அவங்கள ஒரு கேஜாதி எங்களையா அவ்வளோ ஒரு இது மதிப்பு இது பண்ண சொல்லுங்க. கேவலமா எங்களை மதிப்படுறானுங்க. போலீஸ்காரன் வெட்டறனுக்கு பாதுகாப்பு பண்ணி கூட்டி போவா. அப்ப நாங்கலாம் எதுக்கு இருக்கறோம்? யார் சார் எங்களுக்கு நாங்கலாம் ஓட்டு போடலையா? எங்களுக்கு நியாயமே கிடைக்காதா? இவங்க நியாயம் கிடைக்காதா? கிட்ட வந்து விசாரிக்காத அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தா அப்ப எதுக்கு போலீஸ் எங்களுக்கு? அப்படிப்பட்ட போலீஸ் வேணா யாரும் வந்து எங்களுக்கு விசாரிக்கல. அப்படின்னு அப்படியே பாதுகாப்பா இட்டுன்னு போயிட்டே. அப்ப எங்க உயிர் போனதுக்கு பாதுகாப்புன்னா எத்தராதா? இவ்வளவு பேர் புள்ள நாளைக்கு வருமா சொல்லுங்க? எங்களுக்கு நீதி வேணும். என் பையன் செத்துட்டு இருக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிற கடன் வாங்கி வட்டி வாங்கி அதுக்கு எனக்கு தெரியணும். இன்னத்துக்கு சேர்த்த அவன் என் பிள்ளைய அடிச்சானா, என் பிள்ளை தப்பு செய்தானா என்கிட்ட வந்து சொல்லலாம். என்கிட்ட சொல்லலாம், நான் இல்லைன்னா எங்க வீட்டில் வந்து சொல்லலாம். அவன் யார் அடிச்சு கிணத்துல எடுத்து போய் போடுறது? ஏன் போறது கிணத்துல? அவனுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குது? இன்னைக்கு இந்த குழந்தைக்கு நடந்தது நாளைக்கு வேற குழந்தைக்கு நடக்க கூடாது. அதனாலதான் நாங்க இவ்வளவு போராடுறோம். வேற ஒண்ணு எங்களுக்கு பணம் பதவி வேணும்னு நாங்க இது பண்ணல, போராட்டம் பண்ணல. செல்போன் எங்கன்னு தெரியல. அந்த செல்போன் இருந்தா கூட அதுல என் புள்ள இருக்கிற அதுல அந்த செல்லுல நான் பார்த்து ஆத்மா ஆடிவேன். நான் என் புள்ளதான் பூச்சி. அந்த போனுனா வாங்கி கொடுங்க சார், அந்த போனுனா வாங்கி கொடுங்க சார். அந்த போன்ல இருக்குது எல்லாமே. கேசிஆர் போலப்போலாம் நடந்துக்கிட்டு
அண்ணா அப்படி இல்லைண்ணா காசி வாழ்வு போலாம். காசி போலாம் தலை இருந்தியடா. சாயங்காலம் ஒரு மர மஞ்சள் கொடுங்க கையில் சொல்லாங்க அதுல போடு அதுல துண்டுலா
லட்டி ஜாதி பாரு சொல்லிட்டு போறோம் அவ்வளவுதான் வாய் தந்து கை காட்டுறியா ஒண்ணுமே இல்ல நல்லா நடந்து வந்து அடிச்சிருக்காங்க எனக்கு வந்து வேண்டும் மேலும் பரியல் படத்தான் முடியும் லட்டி சார்ஜ் அந்த பக்கம் இருக்கு பாரு. அப்பா ஒரு பிக் ஒண்ணு வாங்கப்பா இது வாரமா வாங்கப்பா இல்ல இல்ல கம்மி இல்ல இல்ல முன்னாடி ஒரு இது Thank you.